குலதெய்வம் கோயிலுக்கு ஐயனார் குடும்பத்துல எல்லாருமே வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே கஸ்தூரி ரொம்பவே பொறாமப்படுறாங்க. போயும் போயும் இந்த குடும்பத்து கூடயா நம்ம சாமியை கும்பிடணும், குலதெய்வம் கோயிலுக்கு வந்தும் நிம்மதி இல்லாம பண்றாங்களே, இவனுங்களை எப்படியாவது அடிச்சு விரட்டணுங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சேரன் சோழ பாண்டியன் யாருமே சதீஷ்கிட்ட பேசினாலும் அது இவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஒருவேளை ஏதாவது உண்மையை சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க. அப்போ சேரன் தனியாக வந்து கஸ்தூரி கிட்ட, நீங்கள் தயவு செஞ்சு எதுக்குமே பயப்படாதீங்க, இந்த உண்மை யாருக்குமே தெரியாத மாதிரி தான் நாங்கள் நடந்துக்கிடுவோம், நீங்கள் பயந்து பதட்டப்பட்டே அதெல்லாம் காமிச்சு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரனோட அத்தையான கஸ்தூரியும் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லவன் தான், ஆனால் உன் தம்பிங்க யாரையுமே என்னால் நம்ப முடியாது, அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரனுமே, என் தம்பிங்க கொஞ்சம் முன்கோவம்தான், ஆனால் குணத்தில் என்ன மாதிரி தான் எல்லாருமே நல்லவங்க தான், நீங்கள் பழகி பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆமாம் பழகுறாங்க, நீங்கள்லாம் எப்படி இந்த வீட்டை விட்டு சீக்கிரமாக காலி பண்ணி போவீங்கன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், உங்கள் கூட பழகணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லைன்னு சொல்லி எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே கஷ்டப்பட்டாலுமே சேரன்னு நினைக்கிறாங்க, சரி பெரியவங்க எது சொன்னாலும் நல்லதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அமைதியாக விடுறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே கஷ்டமாக தான் இருக்குது. அதை யோசிச்சுட்டே ஹாலில் வந்து உட்காரும்போது அங்கே வந்த கார்த்திகா சேரனுக்கிட்ட, நீங்கள் சாப்பிட்டீங்களா மாமா, மற்றவங்களெல்லாம் எங்கே, நீங்கள் மட்டும் இருக்கீங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கு சேரனுமே, எல்லாருமே இங்கே ரூமில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போயிடலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் கார்த்திகா மறுபடியுமே பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. மாமா உங்களுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்களா, அந்த வேலைலாம் எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சேரன் சொல்கிறாங்க, பொண்ணெல்லாம் இப்போதைக்கு பார்க்குற மாதிரி இல்லைப்பா, அது நடக்கும்போது நடக்கட்டும்னு நாங்கள் விட்டுட்டோன்னு சொல்கிறாங்க. அது எப்படி மாமா விட முடியும், நான் தான் என் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எனக்கு தான் நான் நினச்ச வாழ்க்கை கிடைக்கல, ஆனால் நீங்கள் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும்னு நான் சொன்னேன்ல, அதை ஏன் நீங்கள் செய்யலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரனுமே கொஞ்சம் அக்கம் பக்கத்துலலாம் சுற்றி பார்த்துட்டு, இப்படியெல்லாம் பேசாத கார்த்திகா, இப்போ நம்ம ரெண்டு குடும்பத்தோடு வந்திருக்கோம், நீ இப்படி பேசுகிறத வேற யாராவது பார்த்தா தப்பாக தான் நினைப்பாங்க, நீ அதனால் உன் வீட்டுக்குள்ளே போ, உன் ரூமில் போய் தூங்குன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ கார்த்திகாவும், நான் ஏன் மாமா இங்கேருந்து போகணும், நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சொந்தக்காரங்களா உங்களோட நலனை தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், மற்றபடி என் மனசுலையும் எந்த தப்பும் இல்லை, உங்கள் மனசுலையும் எந்த தப்பும் இல்லைங்கிறது நமக்கே தெரியும், அப்புறம் அடுத்தவங்க தப்பாக நினைப்பாங்கன்னு எதுக்கு பயப்படுறீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரன் சொல்கிறாங்க, இல்லைப்பா, உனக்கு கல்யாணம் ஆகி நீ உன் புருஷன் கூட வந்திருக்க, நீ அவங்க கூட பேசுகிறது தான் நல்லதாக இருக்கும், அவங்க முன்னாடி என்கிட்ட பேசுகிறது அவ்வளோ நல்லதாக இருக்காது கார்த்திகா, நீ உள்ளே போப்பான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதே நேரம் சதீஷுமே வராங்க. அப்போ இதை பார்த்த கார்த்திகா ரொம்பவே பதட்டப்பட்டு எந்திக்கிறாங்க. இதை பார்த்த சதீஷ், ஆமாம் நீ எதுக்கு இப்போ பதட்டப்பட்டு எந்திக்கிற, இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திகாவும் சமாளிக்கிறதுக்காக, அதெல்லாம் இல்லை, நான் வேறு யாரோ தான் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு பயந்து போய் எந்திரிச்சேன், மற்றபடி எனக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சதீஷுமே, சரி ஏதோ சொல்கிற அப்படின்ட்டு, ஆமாம் நீங்கள் தூங்க போலையான்னு சொல்லி சேரனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு சேரனுமே, இல்லை இனிமேல் தான், நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் தூங்கலையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் அதான் தூங்குறதுக்கு முன்னாடி தான் கார்த்திகா என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்காக வந்தேன், பார்த்தா அவள் இங்கே உட்காந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, அதான் சரின்னு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சேரனுமே, சரி சும்மா தான் கார்த்திகா வந்து பேசிகிட்டு இருந்தா, வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் மனசுக்குள்ளேயே கொஞ்சம் பதட்டமாகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பதட்டமாக போகிறத பார்த்த சதீஷ், என்னமோ நடந்திருக்குது, எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் நான் வரையுமே பேச்சை நிப்பாட்டி ஒரு மாதிரி பதட்டமானாங்க, எனக்காக எதுக்கு இவ்வளோ பயப்படணும், அதுக்கு எந்த ஒரு அவசியமே இல்லையேன்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க. அதே நேரம் இதை கவனித்த கஸ்தூரி கார்த்திகாவை தனியாக கூப்பிட்டு, அடியே நான் உன்கிட்ட எத்தனை தடவை தாண்டி சொல்கிறது, முன்ன இருந்த வாழ்க்கையை யோசித்து இனிமேல் நடக்க போகிற வாழ்க்கையை இப்படி கவுத்து விட்றாத,
அந்த பையன் ரொம்பவே நல்ல பையன். உன்னை புடிச்சு போய் தானே உங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ அந்த பையனை ஏமாத்திட்டு இப்போ அவன்கிட்ட பேசுகிற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயங்கிற மாதிரி கார்த்திகாவோட அம்மாவே இந்த மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்ட கார்த்திகா, அம்மா உன்னை நான் எத்தனை தடவை சொல்கிறது, சேரன் மாமாவை நான் அந்த மாதிரி இப்போலாம் நினைக்கிறதே கிடையாது. எனக்கு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் அக்கறையாக 2 வார்த்தை பேசுனேனே தவிர நீ நினைக்கிற மாதிரி எண்ணம் எனக்கும் கிடையாது, சேரன் மாமாவுக்கும் கிடையாது. அவங்க நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு மாதிரி தான் யோசிக்கிறாங்க. நீயும் அதே கண்ணோட்டத்தில் பாரு, அப்போந்தான் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க கார்த்திகா. அப்போ கஸ்தூரி ரொம்பவே கோவப்படுறாங்க. இவளுக்கு எப்படி தான் நான் சொல்லி புரிய வைக்கிறது, இவன் வேற சொன்னாலும் கேட்க மாட்டேக்கான். அவன் சும்மா இருந்தாலும் கார்த்திகா போய் போய் பேசியே ஏதாவது பிரச்சனை இழுத்துருவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் மறுநாள் காலையில் எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு பூஜைக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. கோவிலுக்கு பூஜைக்குன்னு வந்த முதல் குடும்பம் நம்ம ஐயனார் குடும்பம்தான். அவங்க வந்து தட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பூஜைக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அங்கே வந்த இன்னொரு குடும்பம் அவங்க தட்டு எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு, இப்போ நீங்கள் எங்களுக்கு தான் முதல் பூஜை பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. அது யாருடா நம்ம தட்டை நகட்டி வச்சுட்டு அவங்க தட்டை வச்சு எங்களுக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறதுன்னு நிமிர்ந்து பார்த்தா தான் தெரியுது, அங்கே வந்திருக்கிறது பாண்டியன் ஸ்டோர் குடும்பம். அதாவது அவங்களோட குடும்பத்தில் காந்திமதி அவங்களுக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சதுமே அவங்க இங்கே வந்து விமர்சனையாக கொண்டாடணும்னு நினச்சிருக்காங்க. அதனால் இங்கே குடும்பத்தோடு எல்லாருமே சேர்ந்து வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே சோழன், அண்ணே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டுப்பிடிச்சி நீங்கள் எல்லாருமே எப்படி இங்கே வந்தீங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ நம்ம சேரணுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் யாருடா உனக்கு தெரிஞ்சவங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணே உனக்கு தெரியாதா, இதுதான் நம்ம பாண்டியண்ணே. இவங்க பாண்டியன் ஸ்டோர்னு சொல்லி ஒரு கடை வச்சுருக்காங்க. அந்த கடை நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ரொம்பவே ஃபேமஸான கடை, உனக்கு தெரியாமலே இருக்கும்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கு சேரண்ணன் எல்லாருமே, அப்படியா ரொம்பவே நல்லது, நீங்களுமே இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னா எப்படியும் எங்கள் சொந்தக்காரங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாகவே பேசுகிறாங்க. அப்புறம் எல்லாருமே நிம்மதியாக சாமி கும்பிடுறாங்க. அப்போ பாண்டியன் ஸ்டோரில் உள்ள பாண்டியன் அவங்களுக்கு சாமி வந்து அவங்க குறி சொல்கிறாங்க. நம்ம சேரனோட குடும்பத்தில் எல்லாருக்குமே இந்த குலதெய்வம் கோயிலில் வச்சு கல்யாணம் நடந்தால் அந்த கல்யாண வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, அவங்க கணவன் மனைவியாக ரொம்ப வருஷம் சேர்ந்து வாழுவாங்கங்கிறத சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழனுமே ரொம்பவே ஆவலாக பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த பூசாரியுமே சொல்கிறாங்க, ஆமாம் உங்களோட குடும்பத்தில் நீங்கள் கல்யாணம் நடக்காதுன்னு ஜோசியர் சொன்னதுனால தானே இங்கே வந்தீங்க. உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இங்கே கல்யாணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வம்சம் தலைக்கும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாருக்குமே கல்யாணம் நடக்கணும் சொல்கிறாங்க. இதை கேட்ட நடேசன், அப்புறம் என்னடா, ஏற்கனவே நிலாவுக்கும் சோழனுக்கும் தான் கல்யாணம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நடந்துடுச்சு, அவங்களுக்கு இங்கே கல்யாணத்தை பண்ணிட வேண்டிதான்னு சொல்கிறாங்க. ஆமாம் இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி சந்தாயதாவை பற்றி கேட்குறாங்க. சந்தாயதா எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணு, எங்களுக்காக எங்கள் குடும்பத்துக்காக இங்கே கூட வந்திருக்காங்க குலதெய்வம் கோயிலுக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா, அந்த பொண்ணு கழுத்தில் கூட யாராவது தாலி கட்டி தாலியை கழட்டிடுங்க, அப்படின்னா உங்களோட குடும்பத்தில் உள்ள சாபமும் நீங்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு சந்தாயதாவுமே சம்மதிக்கிறாங்க. அப்போ சேரனை தான் தாலி கட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ஸ்டோரில் உள்ள அந்த பாண்டியன் எடுத்து கையில் கொடுக்குறாங்க. இதை பார்த்த சேரன் எல்லாருமே அதிர்ச்சியாக தான் இருக்கிறாங்க. சரி இது ஒரு சம்பிரதாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனுமே தாலி கட்ட போகிறாங்க. இங்கே நம்ம நிலா சோழன் 2 பேருமே தாலி கட்டுறாங்க.